நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இறங்கு பேபி. ரொம்ப தேங்க்ஸ் பேபி. நல்ல வேளை நீ வந்த, இல்லைன்னா மேலேருந்து குதிச்சு செத்து பேய் ஆயிருப்பேன். ஹே கமான் வெட்டியா, இன்னியே அதையா பேசிட்டு இருக்க? இல்லை பேபி, எனக்கு மறுபிறவியை கொடுத்துருக்க. அதை எப்படி என்னால் சாதாரணமாக எடுத்துக்க முடியும்? இனிமே எனக்கு எல்லாமே நீ தான் பேபி. என் ஹார்ட்டு, என் கிட்னி, என் லங்ஸ், என் லிவரு எல்லாமே உனக்கு தான். உனக்கு மட்டும் தான் சொந்தம். ஹே இப்போ ஏன் மேன் இவ்வளோ இமோஷன் ஆற? நான் ஆகலை பேபி, அது தானா ஆகுது. எல்லாரும் என்ன கைவிட்ட நேரத்தில் நீ வந்து என் கையை பிடிச்ச பத்தியா, நின்னுட்ட பேபி. சரி வெட்டியா, இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ற? அதுல பேபி, எனக்கு அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழகணும் போல இருக்கு. அப்புறம் ப்ரோ, ஹே சரவணா, ஹே சரவணா. ஹாய் பிரியா. என்ன வர வர சரவணன் கேரக்டர் வேட்டையனாவது, வேட்டையன் கேரக்டர் சரவணன் ஆகுது. சரவணா, ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்ஸ். கடைசியா முட்டி மோதி போராடி ஜெயிச்சிட்டல்ல. உன்னை எதிர்த்து ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் டெபாசிட் போக வச்சிட்டியடா. சாச்சா, அப்படின்னா ஒண்ணு இல்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா என் லவ் சக்சஸ் ஆகணும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இட் ஜஸ்ட் ஹேப்பன் பிரியா. ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுருவான். நல்லவங்கள ஆண்டவன் நிறைய சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டேன்னு தலைவர் சும்மாவா சொன்னாரு? டேய், அதை ஏன்டா இப்போ என்னைய பார்த்து சொன்னேன்? ஐயோ, நான் உங்களை யதார்த்தமா தான் பார்த்தேன். உங்களுக்கு எங்க குறுக்கு இருக்குது? நடத்துங்கடா நடத்துங்க. உங்களை கவுக்க எனக்கு ஒரு வழி கிடைக்காமலா போயிடும். அப்புறம் பிரியா, என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? ஐயோ இல்ல, சர்ப்ரைஸா வந்திருக்கியே, அதான் கேட்டேன். உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதுன்னு கேள்விப்பட்டேன். நீ தான் கூப்பிடல, சரி நாமளாவே வரலான்னு வந்துட்டேன். ஐயோ அப்படின்னு ஒண்ணு இல்ல பிரியா, டேட் ஃபிக்ஸ் ஆன உடனே உன்னை கூப்பிடலான்னு நினைச்சேன். எனிஹோ வந்துட்டல, ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஓகே பிரியா, நீ ரெஸ்ட் எடு, நான் பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. தம்பி. யார் அது? ஹலோ தம்பி. அவங்களதான் சொல்லுங்கண்ணே. பிரியா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்கள நல்லா பாத்துக்கோங்க. பாஸ், கெஸ்ட போய் ஒஸ்டிக்கிட்டே விடுவீங்க? அக்கா நீங்க இங்க இருங்க, நான் வந்து உங்களை எப்படி கவனிச்சுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. பிரியா இதோ வந்துடுறேன். ஓகே ஓகே, வாங்க பாஸ், போலாம். அப்புறம் வெட்டியா, தயவு செய்து பேசாத. நீ எனக்கு ரொம்ப மனவலியை உண்டாக்கிட்ட. ஏன் என்னாச்சு வெட்டியா? அவங்க இப்ப ஆளுங்கட்சின்னு தெரிஞ்சதும் என் கூட்டணியில இருந்து விலகி அவங்க கூட்டணிக்கு தாவிட்டல. நான் கூட்டணி விட்டு கூட்டணி தாவிட்டனா? என்ன சொல்ற வெட்டியா? சிரிக்காத பேபி. வந்தோடனே நல்லா கட்டி பிடிச்சி இப்படிலாம் இருந்திய, வாழ்த்து வர சொன்னிய, நான் தான் பார்த்தனே. நீ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல வெட்டியா. ஐ ஹேட் யூ. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய டைலாக், நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. பின்ன என்ன, மீனாட்சி உனக்கு, சரவணன் எனக்குன்னு சொன்னவ இன்னைக்கு அவனுக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்றனா, அதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு உனக்கு தோணல? உள்குத்தா? யூ மீன் மான் கராத்தே? நான் என்ன சரவண மீனாட்சி நிச்சயத்துல போடுற வடை பாயசத்தை சாப்பிட வந்த நினைச்சியா? இல்லையா பின்ன. வெடி வைக்க வந்திருக்க வெட்டியா. பூம் பூம். அப்படின்னா நான் ஒரே ஒரு உண்மை சொன்னா போதும், சரவண மீனாட்சி கல்யாணம் மொத்தத்துக்கும் க்ளோஸ். போடு பேபி, போடு பேபி, அப்படி போடு. சூப்பர் மாமாட போய் அப்படியே உண்மையை சொல்லிடலாம். ஓடியா. வெயிட் வெயிட் வெயிட், உட்காரு உட்காரு. இப்ப வேண்டாம். பின்ன எப்போ சொல்றது? இவ சொல்லுவாளா மாட்டாளான்னு எல்லாரும் மண்டே பிடிச்சிட்டு டென்ஷன்ல இருப்பாங்கல்ல, அப்பதான் நான் சொல்லுவேன். ஏன் பேபி இப்படி அடம் பிடிக்கிற? இப்பயே சொன்னா சொல்லி முடிஞ்சிடும்ல. சிங்கிள் அடிச்சு ஜெயிக்கிறத விட சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறதுல தான் ஒரு கிக் இருக்கு வெட்டியா. அதுவும் கரெக்ட் தான் பேபி. சரவண மீனாட்சி நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் நடக்கட்டும், அப்புறம் வைக்கிற ஆப்பு. அதெல்லாம் இருக்கட்டும் பேபி, அந்த உண்மையை இப்போதைக்கு எனக்கு மட்டும் சொல்ல. இது சிதம்பர ரகசியம் மாதிரி, அது சரவண ரகசியம். இப்போதைக்கு என்னால அவள் தான் சொல்ல முடியும். ஓகே பாய் வெட்டியா, see you later, bye. பேபி பேபி. பரவாயில்ல பேபி, எனக்கு இது போதும். இப்பதான் என் வயிற்றுல பீரை வாத்த நீ. சரவணா, ஆட்டம் இன்னும் முடியலடா. வேட்டையன் ஆட்டம் இனிமே தான் ஆரம்பம்.
வாங்க மாப்பிள்ள. வணக்கம் மாமா. உட்காருங்க. வணக்கங்க. வணக்கம் மாப்பிள்ள, உட்காருங்க. சொல்லுங்க மாமா, ஏதோ அவசரமா வர சொன்னீங்கன்னு ஐஸ்வர்யா சொன்னா. ஆமா மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? இல்ல, உங்க தங்கச்சி கூட வீட்டுல கல்யாணம் பேசிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா மாமா, மாப்பிள்ள நம்ம சரவணன் தான். அந்த பையன் எப்படி நம்ம தூரத்து சொந்தங்களா? சொந்தம்லாம் இல்லை, அப்பாவோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு குடும்பம், அந்த மாதிரி பழக்கம். ஓ சரி 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 தம்பி, சரி தம்பி. எப்படி நம்ம ஆளுங்க தானே? அதெல்லாம் நாங்கள் பார்க்கலைங்க. எங்கள் வீட்டில் யாருக்கும் ஜாதி நம்பிக்கை இல்லை. நல்லது நல்லது, அப்போ சரி. அப்புறம் மாப்பிள்ள, நான் எதுக்காக உங்களை வர சொன்னேன்னா, சொல்லுங்க மாமா. வருஷம் கோயில் நிலம், கடத்தல இருக்கிற கோயில் கடையெல்லாம் ஏலத்துக்கு வரும். தெரியும் மாமா. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் தான் எப்போதும் போட்டி வரும். அதுல அவர் தான் ஜெயிப்பாரு. ஆனா இந்த வருஷம் சம்மந்தி ஆனதுக்கு அப்புறம் அவரை ஏலத்துல ஏத்து நிக்க எனக்கு மனசு வரல. ஆனா நம்ம ஆளுங்க எல்லாரும் ஏலத்துக்கு போகணும்னு என்ன வற்புறுத்தாங்க மாப்பிள்ள. ஆனா நான் தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த வருஷம் நான் ஏலத்துக்கு வரல. அப்பாவுக்கு நான் விட்டு கொடுத்துறேன்னு சொல்லிருங்க. அதுக்கு தான் நான் உங்களை வர சொன்னேன். இந்த பாருங்க தம்பி, கோவில் நிலம் கடை எல்லாம் ஏலத்துக்கு எடுக்க அன்பரசுக்கு ரொம்ப நாளா ஒரு கனவு. ஆனா தமிழ் சம்பந்தி ஆயிட்டாருன்றதுக்காக என் கனவெல்லாம் விட்டு கொடுக்குறேன்னு அன்பரசு அடம் பிடிக்கிறார் தம்பி. நீங்களே சொல்லுங்க, ஒரு வேற பிசினஸ் வேற, அப்படித்தானே? கண்டிப்பா. அன்பரசு ஏலத்துக்கு வந்தா உங்க அப்பாவை எழுத்து நிக்கணுமேன்னு ரொம்ப சங்கடப்படுறாரு. இதனால எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாரு. அவ்வளவுதான் தம்பி. பரவாயில்ல, நான் யாருக்கா விட்டு கொடுக்குறேன்? என்னுடைய மருமகன் குடும்பத்துக்காக தானே விட்டு கொடுக்குறேன். இதுல என்ன இருக்குது? இல்லை மாமா, நீங்கள் நினைக்கிறது தப்பு. இத்தனை வருஷமா நாங்கள் தான் கோயில் நிலம் கடையெல்லாம் ஏலத்துக்கு எடுத்தோம். இந்த வருஷம் நாங்கள் விட்டு கொடுக்குறோம். ஏலத்தை நீங்கள் எடுங்க. மாப்பிள்ள, நான் என்ன சொல்றேன்னா, அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் மாமா. உங்களோட பல வருஷ கனவு அதை நிறைவேற்றி வைக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்ல மாப்பிள்ள, தேவையில்லாம எந்த குழப்பமும் வராது மாமா. நீங்கள் எங்களுக்காக விட்டு கொடுக்கணும்னு நினச்சதே எங்களுக்கு போதும் மாமா. இப்போ கூட நான் ஏலத்துக்கு டெபாசிட் பணம் கட்ட தான் கிளம்பிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்கள் ஃபோன் பண்ணீங்க. நான் பணம் கட்ட போகல மாமா. அதுவும் இன்றைக்கி தான் கடைசி நாள். சாயங்காலம் 4 மணிக்குள்ளே நீங்கள் போய் டெபாசிட் கட்டிடுங்க. எதுக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டா? நான் பேசிக்கிறேன் மாமா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி தம்பி, நாங்கள் டெபாசிட்டை கட்டிடுறோம். அப்புறம் ஐஸ்வர்யா உள்ளதான் இருக்கு, போய் ஒரு வார்த்தை பேசிட்டு போ. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டுங்க. அட போங்க தம்பி, ரொம்ப தான் வெக்கப்பட்டுக்கிட்டு. போங்க தம்பி, போங்க. நீ நம்பியாருங்கிறத அப்பப்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. கடவுளே, இதனால இந்த கல்யாணத்துல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது சாமி. இந்த பிள்ளைங்களை நீதான்ப்பா காப்பாத்தணும். கடவுளே காப்பாத்தணும்பா, நீதான் காப்பாத்தணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, ஹலோ, சொல்லு மீனாட்சி. ஏய், எங்கடா இருக்க? எங்க இருப்பேன்? ரூம்ல தான் இருக்கேன். அங்க என்ன பண்ற? குளிக்க போறேன் மீனாட்சி. ஏன்? ஏய், எரும மாடு, இவ்வளவு நேரம் குளிக்காம என்ன பண்ண? இத பாரு, இன்னும் 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு நீ ரெடி ஆயிட்டு கீழே வா. என்ன விஷயம் இப்படி திட்டுற? இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் 3 பீரியட் காலேஜ் இல்லடா. ஓ, காலேஜுக்கு 1 மணிக்கு போனா போதும். அது வரைக்கும் எங்கேயாவது வெளியே போலாமா? சரி, உங்க வீட்டுல நம்ம 2 பேர் சேர்ந்து போக அலோவ் பண்ணுவாங்களா? அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, ஆனா நிச்சயம் முடியற வரைக்கும் வண்டியில ஒன்னா போக கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா? சரி, இப்ப என்ன பண்றது? ஏய், இப்படி பண்ணலாம். நான் முன்னாடி போயிட்டு தெருக்கோடியில இருக்கிற தண்ணி டேங்க் கிட்ட வெயிட் பண்றேன். நீ
குளிச்சிட்டு சீக்கிரம் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம். சரி, எங்க போறது? ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போவோம், அங்க போயிட்டு மத்தத முடிவு பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. வா வா சீக்கிரம் வா. சரி சரி, பாய், லவ் யூ. ஏன் சௌந்தர்யா, மீனாட்சி பேசுறத கேட்கும்போது நம்ம காதலிச்சது ஞாபகம் வரல? எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஆனா உங்க மக என்னை விட கேடித்தனமா திட்டம் போடுற பாருங்க. வாங்க என்னன்னு போய் கேட்கலாம். சரி வா, இன்னைக்கு ஒரு கச்சேரி நடத்துவோம். அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஏய் மீனாட்சி, என்ன காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா. மீனாட்சி, காலேஜுக்கு தானே போற? நானும் அப்பாவும் அந்த வழியா தான் போறோம். உன்னை டிராப் பண்ணிடுறோம், வா. என்னம்மா, என்னாச்சு? இல்லப்பா, நான் மைனா கூட தான் போகணும், அதான். சரிம்மா, அத்தனை கார்ல மைனாவுக்கு இடம் இருக்காதா என்ன? போற வழியில கூட்டிட்டு போனா போச்சு. அதானே. அப்பா, எதுக்குப்பா உங்களுக்கு வீண் சிரமம்? அடக்கழுத, உன்னை காலேஜில் இறக்கி விடுறது எனக்கு சிரமமா? இல்லப்பா, எனக்கு மைனா கூட பஸ்ல போனாதான் காலேஜுக்கு போன மாதிரி இருக்கும். ஆஹா. அப்பா, அப்ப நான் கிளம்பவா? ஏய், எப்பவும் மைனா வந்ததுக்கு அப்புறமா தானே போவ. இப்ப என்ன வராமலே கிளம்பிட்ட? அதுமா, நான் பாதி வழியிலே வெயிட் பண்றேன்னு சொல்லிருக்கா, அதான். எங்கம்மா, தண்ணி டேங்க் பக்கத்துலயா? அப்பா, அங்கதானே நம்ம தெருவும் அவங்க தெருவும் ஜாயிண்ட் ஆகுது, அதனால தான் கேட்டேன். ஆமாப்பா, அதே இடத்துல தான். ஏய், எதுக்கு மொட்டை வெயில தண்ணி டேங்க் பக்கத்துல நின்னுகிட்டு? வர வரைக்கும் வீட்லயே வெயிட் பண்ணு, மைனா வந்ததுக்கு அப்புறம் போ. ஐயோ இல்லம்மா, இருங்கறல்ல, மைனா வந்ததுக்கு அப்புறம் போலாம். அம்மா, அப்பா, இது உங்க அம்மா ஆடுறமா, என்னால மீற முடியாது. இன்னைக்கு நல்லா மாட்டின, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன இவ நம்மள வர சொல்லிட்டு இன்னும் இவ இங்கே நின்னுட்டு இருக்கா? என்னாச்சு? அடடே, வா சக்தி, எங்கேயோ வெளியே கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. ஆமா சார், திருநெல்வேலி வரைக்கும் போறேன். அடடே, நாங்களும் அங்கேதான் போறோம், எங்களோடய சேர்ந்து வந்துரு. அது இல்ல சார். என்ன சக்தி, சொல்லு. இல்ல சார், எனக்கு பைக்ல போனதான். பைக்ல போனாதான் திருநெல்வேலிக்கு போன மாதிரி இருக்குமா? ஆமா சார். அப்ப சரி சௌந்தர்யா, நீ வீட்ல இருமா, நான் சக்தியோட போயிடுறேன். சரிங்க. சக்தி, என்ன திருநெல்வேலியில இறக்கி விட்டுருப்பா. சார், என்ன சரவணா இப்படி யோசிக்கிற? இல்ல சார், டிராப் பண்ணிரலாம். ஆனா என் கூட வேற ஒருத்தர் வரேன்னு சொன்னாங்க. யார் சக்தி? அது வந்து டக்ளஸ் வரேன்னு சொன்னான். அட, அவனை பஸ்ல போக சொல்லலாம்ப்பா. நம்ம புறப்படலாமா? தாங்க முடியல. என்ன சரவணா, இவரை கூட்டிட்டு போக மாட்டியா நீ? சாச்சா, அப்படின்னா இல்ல மேடம். கூட்டிட்டு போறேன், வாங்க சார், போலாம். சார், இப்போதைக்கு சார் சிரிக்கிறீங்க? ஏன் பிள்ளைங்களா, வெளியில போகணும்னா தைரியமா சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதுக்கு ஏன் இத்தனை பொய் சொல்லி மலிப்பிட்டு இருக்கீங்க? மீனாட்சி, நீ போன்ல பேசினதை நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். என்னம்மா? சாரிப்பா, உங்ககிட்ட கேட்டா நீங்க தப்பா நினைப்பீங்கன்னு. பாருமா, சொல்லாம போறதுதான் தப்பு, சொல்லிட்டு போறதுல எந்த தப்பும் இல்ல, புரிஞ்சுதா? என்னப்பா, புரிஞ்சுதா? சாரிப்பா. இதுக்கு எதுக்குமா சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்கன்றல. அட போங்க. சரவணா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா என் பொண்ண. சரிங்க மேடம். சரி, வரேன் சார். பாய். வரேன்ப்பா. வரேன் சார்.
வரேம்மா. எப்படி வரேன்னு சொன்னாரு? சொன்னையா வருவியா. என்னடி? டேய் வருவாம்ல, பேசாம உட்காரு. இங்க பாரு மீனாட்சி, நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன், என்னாச்சு? அவனா ஒரு ஆளுன்னு நீ அவன்கிட்ட பேசணும்னு வர சொல்லிருக்க பாரு. அவனா போற வாக்குல 10 பிளேட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு போறப்ப உள்ளது. அவனாவது உன்னை சின்சியரா லவ் பண்ணிருக்கிறதாவது. இது பார் மைனா, அவர் அப்படிதானே எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சு தானே நானும் வர சொன்னேன். சரவணனை வெறுப்பேத்தணும்னு ஏன் சுயநலத்துக்காக அவரை வர சொன்னேன். என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானேடி. மீனாட்சி, நீ பண்ணது சின்ன தப்பு, அவன் பண்ணது பெரிய தப்பு. இங்க பாரு, வில்லைங்க கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்கவே கூடாதுமா. போன வாரம் உங்க சுதாத்த கிட்ட சரவணன் பேச போனானே, பெரிய நியூஸ் எல்லாம் படிச்சு கட்டி நம்மள என்ன வெறுப்பேத்தின அவன். என்ன நடந்தாலும் நீ நான் தான் ஜோடி அப்படின்னு என்னென்னமோ பேசினானே. அவன் மேல எப்படி உனக்கு கருணை வருது? சரி விடு, மறப்போம், மன்னிப்போம். அடுத்தவங்க பண்ண தப்பெல்லாம் யோசிக்க வேணாம். நாம பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்போம், அவ்வளவுதான். திருத்த முடியாதுடி, உங்களை திருத்தவே முடியாது. தேங்க்யூ டி, தேங்க்யூ. வர சொன்னா சாதாரணமா வர வேண்டியதானே? ஏதோ ஜானி படத்துல ரஜினிகாந்த் ஓடி வர மாதிரியே ஓடி வருது. விடுடி, அவர் கேரக்டர் அதானே. இது பகுமானத்துக்கு அளவே இல்லாம போச்சப்பா. இந்த அளவுக்குலாம் நீ சப்போர்ட் பண்ணிட்டுலாம் அலைஞ்சிட்டு இருக்காத. இங்க வர, ஏய் எங்கடா போற? திறந்த வீட்ல ஏதோ பூந்து போற வழி விட மாதிரியே. ஓ, இங்க இருக்கீங்களா? மூஞ்சி முகர கட்டிக்கிறீங்க பாரு. சே மீனாட்சி, என்ன மாமா, ஏன் இப்படி வேகமா ஓடி வரீங்க? மைனா எனக்கு ஃபோன் பண்ணி நீ பேசணும்னு சொன்னது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதே நேரத்துல என் குதிரையும் ஓடல. அதான் நானே ஓடி வந்துட்டு உன்னை ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாதுன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மைனா எனக்கு ஃபோன் பண்ணி நீ பேசணும்னு சொன்னது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதே நேரத்துல என் குதிரையும் ஓடல. அதான் நானே ஓடி வந்துட்டு உன்னை ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாதுன்னு. சொல்லு மீனாட்சி, உனக்காக நான் என்ன பண்ணணும்? இந்த மாமாட்ட எதுனாலும் தயங்காம சொல்லு. மாமா, அண்ணா எதுக்காக உங்களை வர சொன்னேன்னா, எனக்கு தெரியும் மீனாட்சி, இன்னும் உனக்கு இந்த வேட்டை மேல இருக்கிற அன்பு ஆழத்துல கிடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன மன்னிச்சு திரும்ப ஏத்துக்கங்க மாமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க மாமான்னு கேட்க தானே என்ன வர சொன்ன? போட்டாயா ஒரு ஒயிட் பால்? இதுக்குதான் இந்த அளவுக்கு தான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? மாமா சொல்லு மீனாட்சி, மாமாட்ட சொல்லு. இன்னும் ஏன் தயங்குற? ஏன் கேப் விடாம பேசிட்டு இருக்க? விடாம கூவிக்கிட்டே இருக்க. பேச்ச குறைந்தா தண்ணிய குடி. எங்க அது? போய் தொலை. இங்க வாருங்க, வர சொன்னது ரொம்ப மன்னிப்பு கேட்கதான். ஆனா நீங்க நினைக்கிற வரலாம் கிடையாதுங்க. அப்புறம் என்ன நான் பேசாம பேசிட்டே இருக்கேன், நீ பேசாம உருன்னு உட்கார்ந்து இருக்க. சொல்லி அவன் கனவு கூட தரமட்டமாக்கு. பாருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு மீனாட்சி? சொல்றத கேட்டு ஷாக் ஆயிடாதீங்க மாமா. ஷாக் ஆகுற மாதிரி எதுவும் சொல்லிடாதம்மா. யோ, மொத சொல்றதே கேளியா? நான் சரவணனை ரொம்ப நாளாவே உசுருக்குசுரா லவ் பண்றேன். மாமா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, இதயத்துல இடி டமாலும் வெடிச்சிருக்கோம். நீ மேல சொல்லு. சரவணன் என்கிட்ட ஒழுங்கா பேசலன்னு எதுவும் அவனை வெறுப்பேத்தணும்னு தான் நான் உங்களை வர சொன்னேன். உங்ககிட்ட பேசினா பழகுனா அவனுக்கு கோவம் வரும். அதனால என் காதலை ஏத்துக்குவான்னு தான் உங்ககிட்ட பழகுனேன். மத்தபடி நடந்தது எல்லாமே தான் உங்களுக்கு தெரியுமே. என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஏன் சுயநலத்துக்காக, ஏன் காதலுக்காக நான் உங்களை பயன்படுத்தினது ஏன் தப்புதான். பேசுங்க மாமா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். மாமா, மாமா ப்ளீஸ் மாமா. மாமா, ஏய் என்னடி? ஒருவேளை போய் சேர்ந்துட்டானோ என்னமோ லவ்.
எந்திரிச்சுட்டாப்ல. நல்லா நல்லா எந்திரிச்சாப்ல. ஐயோ ஐயோ. என்னாச்சு மாமா? வேணும், நல்லா வேணும். என்ன ஆட்டம்? என்னாச்சு மாமா? மீனாட்சி, இன்னும் நீ இந்த மாமாவோட கேரக்டர் புரிஞ்சுக்கவே இல்லை மீனாட்சி. இதுக்கெல்லாம போய் மன்னிப்பு கேட்பாங்க, அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். மறந்துட்டானா? தேங்க்ஸ் மாமா. ஓ, உனக்கு வயசு இருக்கு, வாலிபம் இருக்கு, போய் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. அத்தி. தேங்க்ஸ் மாமா. எனக்கு எதுக்கு மீனாட்சி தேங்க்ஸ் எல்லாம், போயிட்டு வாடா. வரேன் மாமா. மறுபடியும் தேங்க்ஸ் மாமா. போடா போ. மைனா வரேன். போயிட்டு வாத்தா, நானும் கிளம்புறேன். நீ எங்க போற? கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா. மைனா, நடப்பது எல்லாமே நன்மைக்கு தானே யோசிக்கிறது என் பாலிசி. ஒரு வகையில மீனாட்சி என்னை விட்டு போனது கூட உனக்காக தான் தோணும். எனக்கு என்னவோ அந்த கடவுள் ஒன்னி எண்ணியை கலெக்ட் பண்றானோன்னு தோணுது. யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. ஓகே பெருமாள். மாமா வரேன். கொல்லை துளசி எல்லை கடந்தான், வேதம் சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா? வானுக்கு எல்லை யார் போட்டது, வாழ்க்கைக்கு எல்லை